அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் கைலை சாரை பார்க்குறீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில். நம்ம எப்பயுமே இப்போ ரூமை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. சின்ன ரூம் தான், ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு சின்ன ரூம் தான் ஆக்சுவலாகவே, ஆனால் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம ரெண்ட்டு. ஒரு பெரிய விஷயம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான் இதில். அப்போ இந்த சின்ன ரூமில் இந்த டோரை உள்ளே திறக்கலாம்னா வெளியே திறக்கலாம்னா வெளியே திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அற்புதமாக செட் வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. குளிக்கிறதுக்கு வந்து அழகாக கிளாஸ் ஒரு 3க்கு 3 தான் இருக்குது. இது 3 அடி நீளம், 3 அடி அகலம் தான். இதில் வந்து அழகாக இது வச்சுட்டாங்க, இதுக்கு கையில் எடுத்து குளிக்கிற மாதிரி. இங்கே வந்து சோப்பு எடுத்து வச்சுட்டாங்க, கால் வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், அழகாக செம்மையாக பண்ணிட்டாங்க. கண்ணாடி போட்டால் சூப்பராக இருக்குது. இதில் வந்து இது எக்ஸாஸ்ட்டு செம்மையாக இழுத்து வாங்குது, நீட்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூமை. த பாஸ் சார், என்ன சார் சொல்கிறீங்க, பாஸில் என்ன சார் இருக்குது? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நிச்சயமாக. இது வந்து ஷவர், இது நமக்கு ஒன்றும் பெரிய லெவலில், இது வெஸ்டர்ன் செட்டு நல்லா இருக்குது சூப்பராக. இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறது. எப்பயுமே நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக அமுக்கிக்கணும். பெருசு அமுக்குனா தண்ணி நிறையா வேஸ்ட் ஆகும். அப்போ டாய்லெட் போனால் தான் அது பெருசு அமுக்கணும், இல்லைன்னா அது சின்னதாக அமுக்கணும். அப்போ தண்ணியை அந்த இடத்துலையும் சேவ் பண்ணணும். இப்போ இந்த கதவு பாருங்கள், இந்த ரூம்லேயே எப்படி வச்சுருக்கோம் அட்டகாசமாக, வெளியில் திறக்கிற மாதிரி ஓப்பன் வச்சுட்டான். இதுதான் என்னுடைய ரூமு. இந்த ரூம் ரெண்ட்டு 12,000 ரூபா ஒரு நாளைக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக. சின்ன ரூம் தான் இது. சார் இது என்ன சார் ஹோட்டல் சின்னோண்டு ரூமாக காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? என் ரூமில் பாரு எப்படி நீட்டாக வச்சு. இப்போ பேக் எப்படி வைக்கணும், ரூமுக்கு போனால் சேரு, இது வந்து காஃபி போட்டுக்கிறது, அதே சுடுதண்ணி ரெடி பண்ணி போட்டுக்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்கா ரூமு. எப்படி வச்சுக்கேன் பார்த்தீங்களா? சரிங்க சார். அப்போ இது வந்து இது நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தவறியலை, தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக கீ தான். இந்த கீ யூஸ் பண்ணால் தான் நான் எடுக்க முடியாது. கீ எடுத்துட்டேன். இப்போ கீ எடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கீ எடுத்துகிட்டா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். இது ஒன்று சின்ன ரூமுக்கு போட்டுட்டு பெரிய பில்டப்பை கொடுக்குறாங்க சார் கைலை சார் அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள், பெரிய பில்டப்பு. நீங்கள் என்னமோ பெரிய பில்டப்பு நீங்கள் ஒன்றுமே இல்லாத டம்மி பீஸில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா. இது நல்லா பார்த்தீங்களா? இது வந்து ஃப்ளோர் 08ங்கிறது ஃப்ளோரு, இது 9ங்கிறது என்னோடய ரூமு. இங்கே பார்த்துக்கிட்டிங்களா எத்தனை ரூம் இருக்குன்னு? ஓகேவா? இதுதான் சின்ன ரூமா, இது சின்ன ஹோட்டலா? த பாஸ் லிஃப்ட் இது மாதிரி 4 சைடில் இருக்குது எக்ஸலேட்டரு. ஒவ்வொரு சைடும் 8 லிஃப்ட் இருக்குது. என்ன சார் கைலை சார் சும்மா சொல்லாங்க சார், ஒரிஜினலாக காட்டுங்க சார் அப்படின்னா இங்கே பாருங்கள். இது வந்து 08ங்கிறது ஃப்ளோரு, 1 to 18 வரைக்கும் இங்கிட்டு ரூமு, 8 to 19 50 வரைக்கும் இங்கிட்டு ரூமு. இதுதான் நான் உண்மையாக பேசுகிறேன். அப்போ இந்த பாஸில் வந்து இந்த சைடு 50 ரூமு, இது லிஃப்ட் கவுண்டர். இது மாதிரி 4 இடத்துல லிஃப்ட் இருக்குது. காமிச்சா அவங்களுக்கு அசந்து போயிருவீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இது வந்து இங்கிட்டு 4 லிஃப்ட் இருக்குது, இங்கிட்டு 4 லிஃப்ட் இருக்குது, 8 லிஃப்ட் இருக்குது. நான் தெரியாதவங்களுக்காக தான் காட்டுறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் போய் தங்கினவங்க எவ்வளோ இடத்துல தங்கியிருக்கலாம், எவ்வளோ பார்த்துருக்கலாம், நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னுடைய கிளைண்ட்டுக்காக காட்டுறேன். இது வந்து 8வது ஃப்ளோரு, 51லேருந்து 79 வரைக்கும் இங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு 80லேருந்து 100 வரைக்கும் இங்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு ஃப்ளோரில் 100 ரூம் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். இப்போ நம்ம லிஃப்ட்டில் போக போகிறோம். ஆக்சுவலாக லிஃப்ட்டில் நம்ம போக போகிறோம். சார் என்ன சார் கையில் சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம லிஃப்ட்டில் பார்ப்போம். இப்போ யாரோ இதை அமுக்கிட்டாங்க, அதனால் இதை விட்டுருவோம். நம்ம இதை விட்டுருவோம். நான் எப்படி காட்ட போகிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நம்ம கீ எடுத்துக்கணும். எது கீ? அந்த கீ எடுத்துக்கணும். சார் கையில் சார் என்ன சார் காட்டுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இப்போ நம்ம கீ எடுத்துக்கிறோம். கீ இதான் என்னுடைய கீ.
இந்த கீ 8வது ஃப்ளோர் தான் வேலை செய்யும். போன தடவை முந்தானத்து 12வது மாடியில் இருந்தேன், இன்றைக்கி 8வது மாடியில் இருக்கேன். இப்போ நம்ம கீழே போகணும், ஏதாவது ஒரு பட்டன் அமுக்கிறோம். இந்த பட்டன் அமுக்கிட்டு அந்த பட்டன். ஆனால் நீங்கள் பாருங்கள், எந்த லிஃப்ட் வேணாலும் வரும், செக் பண்ணிங்க. இதுதான் அட்வான்டேஜ் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், ஏன் நான் சொல்கிறேன்னா தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேனே ஒழிய தெரிஞ்சவங்க விட்டுருங்க. நான் இதுக்குள்ளேயே வரல. இப்போ அமுக்கினது இந்த லிஃப்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஓப்பன் ஆனால் இந்த லிஃப்ட்டு வரணும், லிஃப்ட்டு 14. ஆனால் வந்திருக்கிறது அந்த லிஃப்ட்டு. டக்குன்னு ஓடி போயிடணும். பெல் அடிச்சிச்சா, இப்போ ஓப்பன் ஆக போகுது பார். சூப்பராக ஓடிட்டோமா உள்ள. இப்போ ஃப்ளோர் பாருங்கள், 19 ஃப்ளோர் இருக்குது. நம்ம போயிடுது கீழே லாக் ஆயிடுச்சு. எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இது வந்து உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சரணுன்னு ஓடுது பாரு, அப்படியே மித்த நிமிஷத்தில் ஓடிடும். இப்போ நம்ம ஒன்றுக்கு வந்துட்டோம். செகண்டில் 8வது மாடியிலேருந்து வந்துட்டோம். இந்த கீ வச்சு தான் இதை நம்ம ஆன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கீயை வச்சா நம்ம ஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலாகவே. இதுதான். இப்போ நான் கீழே வந்துட்டேன். இந்த பி இல்லை லாபி பியில் ரூம் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது இங்கிட்ட 97 100 ரூம் இருக்குது லாபி இது. இப்போ சார் ரூம் சூப்பராக இருக்குது சார். ஹோட்டல் செம்மையாக இருக்குது. சின்ன ஹோட்டலாக இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்கணும். எனக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, மொழியும் தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். நம்ம இங்கே வந்தால் இங்கேயே உட்காந்து நம்ம நிச்சயமாக சாப்பிடுவோம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே போட்டுருக்காங்க பாருங்க ரெஸ்டாரண்ட்டு. நம்ம என்ன வேணாலும் இதை வாங்கி சாப்பிடுவோம். ட்ரிங்க்ஸ் வேணால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம், கோக் வேணால் கோக் சாப்பிட்லாம். இதில் பாருங்கள் போட்டிருப்பாங்க ரேட்டு. இதெல்லாம் சிங்கப்பூர் ரேட்டு, டாலர். நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயம். எது வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம்தான். இப்போ சாப்பிட்லாம். என்ன சார் கும்பலே இல்லை சார், என்ன சார் இங்கே செம்ம ஹோட்டல். 19 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோருக்கு 100 ரூமு, 1900 ரூம் இருக்குதுல்ல சார். என்ன சார் நீங்கள் சொல்லுங்களா? என் ஃப்ரெண்டை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரூம் செக் அவுட்டு. இது 3மே செக் அவுட்டு. ஹாய், how are you? Good number, yeah. Hi. Video. Oh, okay. Hello. I am Tamil Nadu. Oh, okay. Tamil Nadu. India. Bharat Mata ki. Bharat Mata ki. Jai. சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம். Jai Shriram. Okay. ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக. My friends. ஓகே. இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க. No. Eric Xiao over here. Thank you. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். ரிசப்ஷன் பாருங்கள். நம்ம இப்போ இதில் நம்ம வந்து தேங்க்யூண்ணா அண்ணா, தேங்க்யூண்ணா. இப்போ நம்ம வர்றோம் அப்படின்னா ரூம் புக்கிங் நம்ம வரணும்னா ஆன்லைனில் பண்ணிடணும். இதுதான் கியூ கவுண்டர். இந்த கவுண்டரில் வந்து நிச்சயமாக இப்படி தான் வரும். இதில் லைனில் தான் வரும். கியூ எல்லாமே இங்கே கியூ, செம்மையாக இருக்குது. த பாஸ் ஹோட்டல் வேறு லெவல். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். கும்பலே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம கும்பல். இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். இதுதான் இப்போ நம்ம பார்க்குற ஹோட்டலு. இங்கே பாருங்கள், இதுதான் சிங்கப்பூர் மெயின் சிட்டிக்குள்ளே. இப்போ நம்ம திறக்கிற ஃப்ளோரு இது 19வது ஃப்ளோரு. நீங்கள் குழந்தைங்க விளையாடுற இடம் இருக்குது, உள்ளே ஜம்முன்னு இருக்கும். ரூம் பாருங்கள், சூப்பராக இருக்கா. நிச்சயமாக வேறு லெவல். ஏன் நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கையை வந்து வாழ்ந்து பார்த்தோம், கொண்டாடி தீர்த்தணும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதுதான் விஷயம். இந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய குதூகலம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலாக
இந்த ஹோட்டல் பாஸ் ஹோட்டல். இவங்களே 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கேயும் போகலாம். இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. இங்கே பணம் மட்டும்தான் வேணும். வேறு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நிச்சயமாக பெரிய மாற்றம். இப்போ நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் தான் காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷன் வரும்போது அதை பாருங்க, செம்மையாக இருக்கும். உண்மையிலே நம்ம வாழ்க்கை வந்து வாழ்ந்துடும், கொண்டாடி தீர்த்தணும். பலதரப்பட்ட உணவு வகைகள், பலதரப்பட்ட மக்கள், நிறைய பேர் உலகத்தில் எல்லாருமே இங்கே வராங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம்னா சுத்தம் தான். இந்த நாட்டில் எங்கேயுமே குப்பை கிடையாது, பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக த பாஸ் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு மேலே இது மாதிரி இருக்குது, போகலாம். எல்லாமே நம்ம ரூம் இப்போ 8வது ஃப்ளோர்னால் நம்ம 8வது ஃப்ளோர் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். மீதி ரூமுக்கு போகாது. இதுதான் ஹோட்டல். இதான் நம்மளோட ஹோட்டல். செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ இங்கே ஒரு 6 லிஃப்ட் இருக்குது. பாய் இங்கே ஒரு 6 லிஃப்ட்டு, இதில் 6 லிஃப்ட் இருக்குது. அங்கே நம்ம பார்த்து 8 லிஃப்ட்டு. மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். இப்போ 1900 ஹோட்டல்லாம் சும்மா இல்லை. மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்து உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். உலக மக்கள் அனைவருமே இந்த ஹோட்டலில் வந்து தங்குறாங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். இந்த ஹார்ட் ஆஃப் த சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பாஸ் ஹோட்டல் இருக்குது. தி பாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் செம்ம கும்பல். இப்போ நம்ம கும்பல் இப்போ தான் நம்ம வரையில் உள்ள வரையில் செம்ம கும்பலாக இருந்துச்சு. ரொம்ப மனதுக்கு நிம்மதியான ஹோட்டல். யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நானும் ஜாலியாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுறேன். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். தமிழ்காரங்க நிறைய பேர் பார்த்தேன். இங்கே வந்து சிங்கப்பூர் காசு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிரிக்கிறாப்ப என்ன பார்த்து. ஜி நம்ம தமிழ்காரு. ஹாய், வெல்கம். சாப்பிட சாப்பிட்றாங்க. தண்ணி இளநி விற்கிது. பணம் தான் வேணும் எல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கடை வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன். இந்த பாஸு கீழே இருக்குது. நம்ம எது வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து மலேசியா போனேன். இந்த மாதிரி காரில் தான் போனேன். சூப்பராக இருந்துச்சு இந்த காரு. ஒரு ஆள் உட்காந்து போனேன். செம்மையாக இருந்துச்சு இந்த காரு. ரொம்ப சூப்பரான விஷயம். சார் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். இந்த மாதிரி காரெல்லாம் போனேன். எங்கே மலேசியா போனேன், நான் ஒரு ஆள் மட்டும் உட்காந்து. சார் இப்போ எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போகிறேன். சும்மா கற்றுக்க வேண்டியதா, என்ன பெரிய அப்பாட்ட கேட்குறேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா சரியான வெற்றி. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை ஏமாந்துறோம். நம்ம உலகத்தில் நிறைய பேர் நிறைய இடங்களில் எப்படி இருக்காங்க பாருங்க. த பாஸ் பைக் சைக்கிளில் வரும் வண்டி, செம்ம வண்டி, சூப்பராக சின்ன வண்டி. ஹாய், செம்மையாக இருக்குது. இப்போ நம்மால் தமிழ்கார் ஒருத்தர். தமிழ். ஹாய், வணக்கம். ஹாய், தமிழ்கார். சென்னை, திருச்சி. சூப்பராக இருக்கா ரோடே. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக. எல்லாம் ஆளாளுக்கு க்ளீனாக இருக்குது. சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணால் சிங்கப்பூர் வாங்க. ஏன்னா ஒழுக்கம் எங்கேயுமே குப்பை இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த பில்டிங்கை பாருங்கள். உண்மையில அது மாதிரி இடங்கள்லாம் போய் காட்டல. இந்த லைட் வெளிச்சம் இல்லை.
நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். காத்தால ஒரு லைவ் போட்டேன். வண்டியை பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாம் பிளாட்ஃபார்மில் தான் போகிறாங்க நடந்து. நானும் கொஞ்சம் தப்பாக வந்துட்டேன். இப்போ நான் பிளாட்ஃபார்மில் ஏறிக்குவேன். ஏன்னா சிக்னலில் மதித்து மரியாதை நிற்கிறாங்க. யாருமே ஹார்ன் அடிக்கிறது இல்லை. நீட்டாக போகிறாங்க, நீட்டாக வராங்க. ஹார்ன் பாருங்கள், யாருமே அடிக்க மாட்டாங்க. இது பில்டிங்கு, இந்த பாஸ் ஹோட்டல், பாஸ், இந்த பாஸ் ஹோட்டல். எப்படி போகிறான் தலைவர், கருப்பார் கையை போட்டுருக்கோம். இது வந்து ஒரு ரிவர் ஓடுது இந்த இடத்துல. நான் வந்து பகலில் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன். சரி, இன்றைக்கி அப்படியே சாப்பிட போவோம். அப்படியே நிச்சயமாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். சிங்கப்பூர் அழகாக பாருங்கள். இதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல், இந்த பாஸ். பகலில் காட்டுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹார்ட் சிட்டியில் போகணும். காத்தால ஒரே கச்சா அமிச்சான்ச்சு. அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரையில் சரியான கும்பலாக இருந்துச்சு. இப்போ கும்பல் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட போயிட்டுருக்கேன். மத்தியானம் நான் மோடிஜி சாப்பிட்ட கடைக்கு போனேன். நம்ம பிரதமர் போன சாப்பிட்ட கடைக்கு. சூப்பர் சாப்பாடு. எல்லாம் வரிசையில் தான் லைனில் வெளியே நிற்கணும். யாராக இருந்தாலும் சரி லைனில் நின்று அதுக்கப்புறம் நான் சாப்பிட போனேன். இந்த பில்டிங்கை பாருங்கள். பில்டிங்லாம் எதுவுமே கட்டாகலை. நிறைய பில்டிங் சதுர சுகமாக தான் கட்டியிருக்காங்க. போனேன், நல்ல சாப்பாடு, செம்ம சாப்பாடு. மூஞ்சி வேக்க நிறைய வெளுத்து கட்டினேன். நல்லா கரெக்டாக வாங்கி சாப்பிட்டேன். அந்த சாப்பாடை வீணாக்காமல் சுத்தமாக ஜம்முன்னு சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மத்தியான சாப்பாடு காத்தால சரியாக சாப்பிடல. இப்போ நான் வந்து லிட்டில் இண்டியா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். சும்மா நடந்து போவோம். பஸ்ஸை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் தான் எல்லாம் டுபாக்குங்கிறாங்க. இங்கே கிரைன்லாம் சின்ன சின்ன கிரைன்லாம் நிறைய இருக்குது வேலை செய்கிறதுக்குலாம். எல்லாமே மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் தான். இப்போ நம்ம ரோட்டில் யாருமே நடக்கல போகிறாங்க. அவங்க பிளாட்ஃபார்மில் தான் நடக்கிறாங்க. நானும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பார்த்தீங்களா, வெளியில் குப்பையே இல்லை. பார்த்தீங்களா, ரொம்ப நீட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பை இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களும் கொண்டு போய் அவங்க இடத்துல போடுறாங்க. வண்டி பார்த்து போகணும், கிராஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே சிக்னல் இல்லை. வண்டி குறுக்க வராமல் போகணும். இங்கிட்டும் வரான். இங்கே நிற்கிறான். இண்டிகேட்டர் போட்டான். நான் கையை காமிச்சிட்டேன், வண்டி நின்றுச்சு. சூப்பர். 3 வண்டி நம்ம கை தட்டினதுக்காக நின்றுட்டான். தேங்க்யூ வெரி மச். இந்த பில்டிங்கை பார்க்க சிரமமாக இருக்குது. இதுதான் நம்ம பாஸ். பகலில் காமிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன இந்தியா நம்ம இந்த தெரு, அது பேர் முஸ்தஃபா அப்படிங்கிற கடைக்கு போனேன், பர்ச்சேஸ் பண்ணேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. திட்டி தீர்த்துருவா. அவள் சின்னவ பிறந்த நாளைக்கு டார்ஜிலிங்கில் இருந்தேன். என்ன பண்ணுறது, நம்ம பெரிய பொண்ணுக்கு இப்போ இன்டீரியர் சூப்பராக இதாக டிசைனே மாற்றக்கூடாது. இந்த கதவு டோர்னால் இந்த டோர் தான். ஆரம்பி யாருமே அடிக்கல. நிச்சயமாக உங்களுக்காக காமிக்கணும்னு வந்தேன். கடையெல்லாம் செம்மையாக இருக்குது. பார் உள்ளே போனால் சூப்பராக இருக்கும். காரை பாருங்கள், செம்ம கார் நிற்க பாருங்கள். இந்த கார் எப்படின்னா அந்த கோட்டுக்குள்ளே தான் நிற்கணும். கோடு தாண்டி நிற்கக்கூடாது. இப்போ கோட்டுக்குள்ளே தான் நிற்கணும். செம்ம கார். இந்த ஸ்ட்ரீட்டு நிச்சயமாக இப்போ லிட்டில் இண்டியா போகிறோம்.
ஒரு சிக்னலுக்கு அடுத்த சிக்னலில் தான் இருக்குது லிட்டில் இந்தியா கடை, முருகன் இட்லி கடை. தெருவெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு தெரு, இங்கிட்ட ஒரு தெரு, இங்கே ஒரு தெரு. ஃப்ளேவர் இருக்குது, கார்னர் கட்டு, எல்லா கடையுமே கார்னர் கட்டு. வண்டி பாருங்கள், காரு எல்லாம் அந்த பார்க்கிங்கில் கரெக்டாக நம்பர் போட்டிருந்தா அந்த நம்பரை தான் நிற்கணும். அந்த நம்பருக்கு பணம் கட்டிடணும். காரில் பணம் கட்டிடணும். இங்கே வந்து பார் நடக்குது, டான்ஸ் இருக்கும். நமக்கு அது தேவையில்ல, நம்ம பாஸ் ஹோட்டல்லே இருக்குது பெரிய லெவலில். ஆனால் நம்ம அங்கெல்லாம் போகல. இன்றைக்குமே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மண் ஆசைப்படக்கூடாது, பொன்னாசையும் படக்கூடாது, பெண் ஆசையும் படக்கூடாது. அப்போ தான் மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பான். அழகை ரசிக்கலாம், ஆனால் நிச்சயமாக அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய். சின்ன வண்டியில் தள்ளிட்டு வர்றாங்க, சூப்பராக குழந்தைகளோடு வர்றாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டேன்னு அந்த குழந்தை சொல்லுது தமிழ். நிச்சயமாக ஒரு பெரிய இங்கே பாரெல்லாம் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக பயங்கரமான கடை. நம்ம பாட்டு ஒழுங்காக வந்தோமா, பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். கார் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். கார் ஓட்ட தெரிஞ்ச அளவுக்கு செம்ம விஷயம். ஆடி கார். ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக. ரெட் கார் இது. இப்போ நம்ம வந்து சிக்னல் போட்டோம், போகலாம் வேகமாக. 12 செகண்ட் இருக்குது, 12 செகண்டில் போகணும். இதை பார்த்துக்கணும். 9, 8, 7, 5, 4 வண்டி பாருங்கள் ரெடியாக நிற்கிது பாருங்கள். சூப்பர் ஓடிட்டோம். இப்போ அது பாட்டு போயிடணும். செம்ம கார போகிறோம். யாராவது ஒருத்தன் ஆரன் அடித்தானா பற்றியா? அவ்வளோதான் பாட்டு தானே போகிறான். நம்ம ஊரில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுவான், ரைட்டில் போவான், லெஃப்ட்லேயும் போடுவான், ரைட்லேயும் போடுவான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போவான் நம்ம ஊர் ஆளுங்க. இங்கே அந்த வேலைக்கே இல்லை, பேச்சுக்கே வேலை இல்லை. அப்போ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற வேலையே கிடையாது. ஆக்சுவலாக லிட்டில் இந்தியாவுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் போர்டு எழுதியிருக்கு, நிவிஸ். காரை பாருங்கள், செம்ம கார். குழந்தைய தள்ளிட்டு வராங்க. ஏன்னா பிளாட்ஃபார்மில் நடக்கிறது தான் ஒழுக்கமான விஷயம். இப்போ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனால் கார் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு காரும் பார்க்க கண்கொள்ளா காட்சி. இது ஒரு பெரிய மாலு. சூப்பராக இருக்குது ஒரு மால். முஸ்தஃபா மால். எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். பணம் தான் வேணும். பணத்தை நம்ம லவ் பண்ணோம்னா
உலகத்தை சுற்றி பார்க்க பல வழிகள் இருக்குது. நிச்சயமாக இந்த முஸ்தஃபா, இந்த ஸ்ட்ரீட் பேர் முஸ்தஃபா ஸ்ட்ரீட். எல்லாமே இந்த மால் தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம். மத்தியானம் நம்ம வந்துருச்சு முருகன் இட்லி கடை. நம்ம முருகன் இட்லி கடை வந்துருச்சு. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். முருகன் இட்லி கடை. சாப்பிட போகிறோம். இது வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு, ஆந்திரா கடை. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்னா நிச்சயமாக இந்த முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு காலத்தில் இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் கடையை போட்டு விற்றார். அது தன்னுடைய உழைப்பால் பெரிய லெவலில் உயர்ந்த இன்றைக்கி இந்த ஸ்ட்ரீட்டு, இந்த இடம் ஃபுல்லுமே அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கார். இந்த தெரு பேரே முஸ்தஃபா அப்படிங்கிற தெரு. ரொம்ப சூப்பரான இங்கே சவுத் இந்தியன் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். ரமணாஸ் என் ஃப்ரெண்டு ஓனரு. ஓகே, சவுத் இண்டியன் ஃபுட்டு. நம்ம சிங்கப்பூரில் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு வேணால் வெஜிடேரியன், ப்யூர் வெஜிடேரியனு ரமணாஸ். இவர் என் ஃப்ரெண்டு. இது நான்வெஜ்னா இந்த கடை. நான்வெஜ்னா இங்கே ஆக்சுவலாக இந்த ஓனர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. முந்தான இது நானும் இந்த ஓனர் தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரான கடை. இது வந்து முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மால். முஸ்தஃபா, இந்த தெரு பேரே முஸ்தஃபா தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இளநீ வந்து செம்மையாக இருக்குங்களா, அனுபவிக்கலாம்ப்பா. அக்கா தமிழ் பாட்டு. ஐயா புரியாதா? என்ன புரியாதா? போடுங்க. முஸ்தஃபா சென்டர் 24 hours மெடிக்கல் மாலு எல்லாம் ஓப்பனிங். 24 hours ஓப்பன், 24 மணி நேரமும். ஒரு நாளைக்கு பல லட்சம் வெள்ளி டாலராக அள்ளக்கூடிய ஒரே சென்டர் இந்த முஸ்தஃபா தான். ஒரு முஸ்லீம் நண்பரோடது. இங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் 5 வேளை தொழுகிறதுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. டெய்லியுமே 5 வேளை தொழுவக்கூடியதுக்கு ஒவ்வொரு வேலை லேபருக்கு உரிய விஷயம். லேபர் நிறையா செய்கிறாரு. அதே ஹிந்து லேபர் நிறையா பேர் இந்த முஸ்தஃபாவில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த முஸ்லீம் நண்பர்கள் தொழுகிறதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும். இது வந்து இப்போ நான் கொஞ்சம் வந்துட்டேன். இந்த முஸ்தஃபா மாலை இதையும் போட்டு இணைக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்கா? முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக முஸ்தஃபா இருக்குது. முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த ஸ்ட்ரீட்டையும் இது ஃபுல்லாக அவர் தான். இதையும் நினச்சிட்டாரு. ரொம்ப பயங்கரமான விஷயம். வாழ்க்கையில் இது அப்படியே செம்ம ஸ்ட்ரீட்டு. நம்ம ஒரு கார்னரில் நிற்கிறோம். நீங்கள் வந்து இப்போ சிங்கப்பூர் அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாலுக்கு தான் நம்ம எல்லாருமே செம்ம மால். இந்த ஸ்ட்ரீட்டே அவரு தான். முஸ்தஃபா ஸ்ட்ரீட், முஸ்தஃபா மால். நம்ம வந்து இப்போ 24 மணி நேரமும் நிச்சயமாக 24 hours ஓப்பன். ஒரு பெரிய மாற்றம். இது பேர் அல்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு. எப்போ பார்த்தாலும் இந்த ஹோட்டலில் செம்ம கும்பலாக இருக்கும். நிறைய அதாவது வெஜ்ஜு தாலி இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு.
ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து முஸ்தபா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்க உங்கள் ஒய்ஃபோட வாங்க, மனைவியை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. மனைவி சொல்லே மந்திரம். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். மொழி ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் எனக்கு மட்டும் என்னத்த தெரியும், ஆனால் அவனை அப்படியும் தெரியாது. ஆனால் நம்ம வந்து குப்பை கொட்டில் எனக்கு ஒன்றும் தெரியும், ஆளு சப்ஜி பபு தச்சா சுந்தர் வாலா சுந்தர் வாலி அப்புறம் தான் சொல்ல தெரியும். நானே நடந்து வரேன் பாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கே இது வந்து ஃபிஷ் ஹெட் கறி, தலைக்கறி கிடைக்க மாட்டேங்குது. மீன் தலை 35 வெள்ளி. சூப்பர் கடையை பாருங்க. வெஜ் ஆர் நான்வெஜ் இருக்குது இந்த கடை. ரொம்ப சூப்பராக தலைக்கறி, மீன் தலைக்கறி வேணால் வாங்கிக்கலாம். பெரிய லெவலில் மாற்றம். இந்த சிங்கப்பூர்லேயே மால்னால் நம்ம முஸ்தபா மால் தான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இந்த முஸ்தபா மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு முஸ்தபா வந்து ஃபேமஸாக இருக்கார். ரொம்ப சிறப்பான விஷயம். நமக்கு என்ன இதெல்லாமா சாப்பிட போகிறோம், நம்ம என்னத்தை சாப்பிட போகிறோம். நம்ம போய் முருகன் கடையில் போய் 4 இட்லியை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். பழங்கள் வந்து செம்மையாக இருக்குது. நிச்சயமாக நம்ம போய் என்ன சாப்பிட போகிறோம், முஸ்தபா கடையில் போய் 4 இட்லியை சாப்பிட வேண்டியதுதான். முஸ்தபா இங்கே கடை இருக்குது கிடையாது, முருகன் கடை. நம்ம கூட்டிகிட்டு வந்த முருகர் இருக்காரே, அதாவது நான் தைப்பூசத்தன்னைக்கு இந்த முருகரை பார்த்தேன். எப்படா மலேசியா வரப்போகிற இந்த முருகரை பார்க்க போகிறேன்னு நினச்சேன். அந்த முருகர் தான் இங்கே கூட்டிகிட்டு வர வச்சார். ரொம்ப சிறப்பான விஷயம். என் நண்பருக்கு நல்ல அமைப்பாக செஞ்சு கொடுத்தேன். முஸ்தபானோனி முஸ்தபா பாட்டு பாருப்பார். பழங்கள் பாருங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டோரி முஸ்தபா. வண்டியை பாருங்க, செம்மையாக இருக்கு. எல்லாமே பிளாட்ஃபார்மில் தான் நடக்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம். இங்கேருந்து ஒன்றும் வாங்கிட்டு போகிறது ஒன்றும் இல்லை. மரியாதையாக நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம். ஒருத்தன் பிட்ட போடுறான் பார். நம்ம நமக்கே தான் வருது. முருகா இட்லி கடை, முருகன் இட்லி கடை. நமக்கு பிடித்த இட்லி வேணுமா, முருகன் இட்லி கடைக்கு வாங்க, இட்லியை சாப்பிடுங்க. நம்ம என்ன சாப்பிட போகிறோம், இட்லி சட்னி சாம்பார். நிச்சயமாக பாரத் மாதா கி ஜெய். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். Thank you very much. I love you.